கங்குவான்னு சொல்லிட்டு ஒரு மோசமான திரைப்படம் கொடுத்ததுக்கப்புறம் ரெட்ரோ சூர்யாவோட கரியரில் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக இருக்குமான்னு சொல்லிட்டு தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் தான் ரெட்ரோ படமும் ரிலீஸ் ஆச்சு கூட சொல்லலாம். ஸோ ரெட்ரோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு 2-3 ஷோ முடியும் போது எல்லாரும் என்ன பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பாசிட்டிவான ஒரு ரிவ்யூவாக தான் இருந்துச்சு. ட்விட்டர், ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு எல்லா சோஷியல் மீடியாலையுமே ஒரு பாசிட்டிவ் நோட்டோட தான் எல்லாருமே அவங்களோட கருத்துக்களை சொல்லியிருந்தாங்க. பட் போக 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 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படத்துக்கு வந்து ஒரு நெகட்டிவ் ஜோன் எப்பயும் போல வர ஆரம்பிச்சிச்சு. அதுக்கு மெயின் ரீசன் சூர்யான்ற ஒரு ஆக்டர்னால கூட நம்ம சொல்லலாம். ஸோ அதை தாண்டி நான் இந்த ஒரு படத்தை பார்க்கும்போது உண்மையாகவே அவங்க சொன்ன அளவுக்கு இந்த ஒரு படம் வந்து அந்தளவுக்கு மோசமாக இருக்க கேட்டால் அந்தளவுக்கு மோசமாக சொல்ல முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதா சொல்லணும். ப்ரீவியஸ் படமான கங்குவாவோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஒரு படம் சூர்யா அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு படமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸும் நிறைய படம் பார்த்தீங்கன்னா தேட்ரிக்கலில் வந்து அந்தளவுக்கு பெருசாக போகலை. ஸோ அது எல்லாத்தையோட ஒப்பிடும்போது இந்த ரெட்ரோ திரைப்படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதா சொல்லணும். அதை தாண்டி கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோரி ரைட்டிங் எப்பயும் போல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி டெல்லிங்கை கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் இந்த ஒரு திரைப்படத்தில் ஒரு சூப்பராக சொல்லியிருக்காரு. சுப்புராஜோட படங்களில் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலையுமே ஒரு கிளைமேக்ஸ்லேருந்து ஒரு ஒரு ட்விஸ்ட் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கணிக்க முடியாத ஒரு ட்விஸ்ட் ஒன்று எப்போவுமே அவர் வச்சுட்டே இருப்பார். அந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் இந்த ஒரு படத்தில் இருக்கா கேட்டால் ஒன்று வச்சிருக்காரு. பட் அது அந்தளவுக்கு ஒரு யூனிக்கான ட்விஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தெரியல. ஆல்ரெடி நிறைய படங்களை பார்த்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் பிளாட்டாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலுமே இந்த ஸ்டோரி டெல்லிங்கை கார்த்திக் சுப்புராஜ் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தார். பட் அதெல்லாம் தாண்டி சூர்யா அவர்களோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு படத்தில் சூர்யா தி ஆக்டராக அவர் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார் தான் சொல்லணும். படம் பார்த்த நிறைய பேருக்கு தெரியும் அவர் அந்த படத்தில் சிரிக்கவே மாட்டார். அவர் சிரிக்கிற அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஷாட்டை பார்க்கும்போது இவர் தாண்டா ஆக்டர் அந்தளவுக்கு அந்த ஒரு ஷாட் வந்து பயங்கரமாக இருக்கும். அதை தாண்டி படத்தோட மேக்கிங் படம் ஃபுல் அண்ட் ஃபுல் பீரியாடிக் டைமில் நடக்கிற ஒரு சப்ஜெக்ட்னால செட் ஒர்க்லேருந்து படத்தில் சினிமாட்டோகிராஃபி வரைக்கும் சூப்பராக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஒரு கனிமா சாங்குலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் ஒரு அன்கட் ஷாட்டாக ஒரு சீன் ஒன்று போகும். அந்த ஒரு சீன் வந்து சூப்பராக இருக்கும். அதுலேயும் சூர்யா அவர்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பார். அந்த ஒரு பாட்டுலேருந்து அப்படியே அந்த ஒரு ஆங்கர் மூமெண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆகிற சீன் முதற்கொண்டு எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்னொரு பக்கம் பூஜா சொல்லிட்டு எல்லாருமே இந்த ஒரு படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நடிப்பை வந்து கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு படம் வந்து அந்தளவுக்கு எங்களுக்கு சரியாக கனெக்ட் ஆகலை, அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஓவரால் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது இந்த ஒரு படம் நிறைய பேர் கவர்ந்து இருக்குதா சொல்லி ஆகணும். அதனால இந்த ஒரு படம் வந்து நிறைய பேர் பிடிச்சிருக்கு. எப்பயும் போல் சூர்யாவோட ஏட்டஸ் சம் விஜய் ஃபேன்ஸ், அதுக்கப்புறம் இந்த ஒரு ஜெய்பீம் கான்ட்ரவர்சிக்கு அப்புறம் சூர்யா அவர்களுக்கு எதிராக சில அமைப்பினர் வந்து அவருக்கு எப்பவுமே ஒரு போர்க்கொடி தோர்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு அமைப்பினரும் இந்த ஒரு படம் எங்களுக்கு எப்பயும் போல் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நார்த் இந்தியன்ஸில் சில பேர் வந்து இந்த ஒரு படம் பிடிக்கல சொல்லிட்டு சில விஷயங்கள் சொல்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி பிஜேபி விசஸ் காங்கிரஸ் சொல்லிட்டும் சில பார்ட்டிகளும் இந்த ஒரு படத்துக்கு வந்து பிஜேபி ஒரு பக்கம் இந்த ஒரு படத்தை போட்டு அடித்தாலும் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் பார்ட்டியில் சேர்ந்த நிறைய பேர் இந்த ஒரு படத்துக்கு ஆதரவு தெரிவித்து சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ஒரு படம் பார்க்கும்போது சூப்பரான ஒரு படமாக தான் பார்க்கப்படுது. அதை தாண்டி கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோரி டெல்லிங்கில் அவரோட பொலிட்டிக்கல் மெசேஜ் எப்பவுமே அவரோட திரைப்படங்களில் ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜ் அவர் வந்து ஒரு யூனிக்காக வச்சுருப்பார். கடைசியாக அவர் எடுத்த ஜிகிருதண்டா XXL அதை சூப்பராக சொல்லியிருப்பார். அதே மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜை இந்த ஒரு படத்துலையுமே அவர் வந்து சொல்ல ட்ரை பண்ணியிருக்காரு. அது சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கிளைமேக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி கிளைமேக்ஸ் வரும். அந்த ஒரு குட்டி கிளைமேக்ஸோட அந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிரிப்பலையில் தான் இந்த ஒரு படம் முடிஞ்சிருக்கு. ஓவராலாக சூர்யா அவர்களுக்கு இந்த ஒரு ரெட்ரோன்றது கங்குவா மாதிரி ஒரு மிகப்பெரிய தோழி படத்துலேருந்து வரக்கூடிய ஒரு ஆக்டருக்கு ஒரு சூப்பரான ஒரு கம்பேக் படமாக இந்த ஒரு ரெட்ரோ படம். நிறைய பேர் வந்து படம் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகுது சொல்லிட்டு அவங்க கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு படத்துக்கு தேவையான ஒரு டியூரேஷனை தான் இந்த ஒரு படம் வந்து எடுத்துகிட்டு போகுது. அந்த ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டடிக்கு தேவையான ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக போனாலும் செகண்ட் ஹாஃபில் நிறைய பேர் லேக் இருக்குது சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் அந்த லேக் அந்த ஒரு படத்துக்கு தேவையான ஒரு விஷயங்களை சொல்கிற பட்சத்தில் அது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் ஓவராலாக சூர்யா அவர்களுக்கு இந்த ஒரு படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருக்கு. எப்பயும் போல் கார்த்திக் சுப்புராஜ் அவரோட பெஸ்ட்டை அவர் வந்து காமிச்சிருக்காரு. எப்பயும் போல் நம்ம பேசக்கூடாது, நம்ம படம் தான் பேசணுன்ற ஒரு விஷயத்தை கார்த்திக் சுப்புராஜ் வந்து மீண்டும் தெரிவிச்சிருக்காரு.